ஹாய்! இந்த வீடியோல நெறைய சீட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சு எப்படி ஒரு ஹெல்த்தியான குக்கீஸ் செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நிஜமாவே இந்த குக்கீஸ் அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. நான் இத செஞ்சு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள பாதி குக்கீஸ் என் வாய்க்குள்ள போயிடுச்சு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருந்துச்சு. இந்த குக்கீஸ வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க கூட எடுத்துக்கலாம். வெறும் கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, சீட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சு இந்த குக்கீஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க இத எப்படி செய்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த ஃப்ரீ பேக்கிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸையும் நோட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அண்ட் மறக்காமல் பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்ருங்க. இந்த குக்கீஸ் செய்கிறதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் ரெஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 200 கிராம் குக்கீஸ் கிடைக்கிற அளவுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். இதையும் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிளியரான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நான் பம்கின் சீட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சன்ஃப்ளவர் சீடு 1 டேபிள் ஸ்பூன். அடுத்து வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட்டு சியா சீடு 1/2 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் சீடு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இது கூட நான் 2 வால்நட்டு, ஒரு 4 பாதாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கிளியரான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் அன்சால்டட் பட்டரை நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பட்டருக்கு பதிலாக நம்ம கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அன்சால்டட் பட்டரை எடுத்திருக்கேன். இது கூட நாட்டு சர்க்கரையை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீட் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளார் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆனதும் நம்ம இந்த சீட்ஸ் அண்ட் நட்ஸ் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்சரை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட டேஸ்ட்டு இன்னும் என்ஹான்ஸ் பண்ண நீங்கள் இன்னும் நட்ஸ் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கஸ்டமருக்கு சேல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஃப்ளார் எல்லாம் நல்லா கம்பைன் ஆகிருக்கு. நான் இது கூட கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மில்க் காய்ச்சி ஆற வச்சது. இதை நான் ஒரு 2 பேட்சை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற மில்கை ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நமக்கு டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா பால் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வச்சு இதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதை நல்லா ஷீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணையில் எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு குக்கீஸோட திக்னஸ் அதிகமாகவும் ஒரு குக்கீஸோட திக்னஸ் கம்மியாகவும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பேக்கிங் டைம் எல்லாத்துக்கும் நீங்கள் சேமாக வைக்கல. ஒவ்வொரு குக்கீஸ் உங்களுக்கு அன்பேக்டாக இருக்கும். திக்னஸ் கம்மியாக இருக்கிறது குயிக்காக பேக் ஆகிடும். கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு பேக்காக டைம் எடுக்கும். ஸோ எல்லாம் ஈவனாக இருக்க மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி குக்கி கட்டர் வச்சு நான் இதை ஷேப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு குக்கீஸ்க்கு இடையிலையும் ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிறது நான் இன்னொரு ஷேப் பண்ணி இன்னொரு டின்னில் எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை 180 டிகிரி டெம்பரேச்சரில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் ஒரு 20 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குக்கீஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பர்ஃபெக்டாக பேக் ஆகி கிடச்சிருக்கு. குக்கீஸ் செய்யும்போது வீடு பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இந்த குக்கீஸும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த குக்கீஸை நம்ம ஒரு 7 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த குக்கீஸை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அதுக்கடுத்து எப்போ சாப்பிட்டாலுமே அதே கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் இதை அடுத்த நாள் கூட கொஞ்சம் வச்சு சாப்பிட்டேன். எனக்கு அதே டேஸ்ட்டில் தான் அதே கிறிஸ்பினஸோட இந்த குக்கீஸ் இருந்துச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த குக்கீஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.
கண்டிப்பா இந்த ஹெல்த்தியான குக்கீஸ் ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அண்ட் பேக்கிங்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் மறக்காம நம்மளோட அடுத்த ரெசிபி வீடியோக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ. பாய்.